அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவையின் தரம் 3 உள்ள உத்தியோகத்தர்களுக்கான முதலாவது வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சை தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வுகளை சந்திக்கிறோம். இன்றைக்கு 2024 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்ற கணக்கீட்டு நடைமுறைகள் தொடர்பான 3வது செயலமர்வு இது. உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய செயலமர்விலேயும் நாங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்ற வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சைகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ள உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள்களில் இருக்கிற வினாக்களை அடிப்படையாக கொண்டு அவற்றின் துணையோடு அவற்றை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அதுக்குரிய விடைகளை தேடி படிக்கப் போகிறோம். அப்படி படிப்பதன் மூலமாக எங்களுடைய பரீட்சை உண்மையில் இதை விட இலகுவாகத்தான் வரும். இது எல்லாம் நாடளாவிய சேவைகள் நிறைவேற்றுத்தர பதவி நிலைகளில் இருக்கிற அலுவலர்களுக்கு நடைபெற்ற பரீட்சைகளினுடைய வினாத்தாள்கள். இந்த வினாத்தாள்களுக்கு எங்களால் விடையளிக்க முடியுமாக இருந்தால் எங்களுடைய வினாத்தாள் எங்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்காது. சரிதானே? அப்போது நாங்கள் இதுக்குரிய விடைகளை நானும் நீங்களும் சேர்ந்து தேடலாம். சிலிடாவினால் நடத்தப்பட்ட இலங்கை அபிவிருத்தி நிர்வாகத்தினால் நடத்தப்பட்ட கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் இன்றைய பாடத்தோடு தொடர்புடையதாகவும் எங்களுடைய பாடத்திட்டத்தோடு பொருந்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு மட்டும் நாங்கள் இன்றைக்கு விடைகளை கலந்து பேச இருக்கிறோம். சரிதானே? முதலாவது வினா பாருங்க. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் போன்ற வடிவத்தில் உங்களை கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு இதனுடைய சிறிய பகுதிகளை மட்டும்தான் எழுத சொல்லி கேட்பார்கள். சில வேளைகளில் 8 புள்ளிகளுக்கு கேட்குற போது இந்த மாதிரியான வினாக்கள் இதில் 10 புள்ளிகள் கேட்கப்பட்டது போன்ற வினாக்களை கேட்கலாமே தவிர 2 புள்ளிகள் 4 புள்ளிகள் 6 புள்ளிகள் 8 புள்ளிகள் என்று அமைகிற வகையில் ஒவ்வொன்றிலும் 5 வினாக்கள்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு வினவப்பட்டிருக்கு. முதல் 5 வினாக்களுக்கும் 2 புள்ளிகளின் படி 10 புள்ளிகள், அடுத்த 5 வினாக்களுக்கும் 4 புள்ளிகள் வீதமாக 20 புள்ளிகள், அடுத்த 11 தொடக்கம் 15 வரையான வினாக்களுக்கு 6 புள்ளிகள் படி 30 புள்ளிகள், 16 தொடக்கம் 20 வரையிலான வினாக்களுக்கு 8 படி 40 புள்ளிகள், மொத்தமாக 100 புள்ளிகள் ஒரு மணித்தியால வினாக்கள். சரிதானே? இது அப்படியல்ல. 5 வினாக்களுக்கு விடையளிக்கிறது 3 மணித்தியாலங்கள் கொடுக்கப்பட்டால் இது பெரிய பரீட்சை. இந்த பரீட்சைக்கு இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கறதின் நோக்கம் இதை சிறியதாக எங்கள்கிட்ட கேட்குற போது நாங்கள் எழுத போகிறோம், அவ்வளவுதான். இந்த அளவு கஷ்டமாக எங்களுக்கு கேள்வி வராது. சரி பாருங்க. திரட்டு நிதியத்திலிருந்து நிதியை வழங்குவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்க முடியுமான சந்தர்ப்பங்களை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி கேட்டுட்டாங்க. திரட்டு நிதியத்திலிருந்து நிதியை வழங்குவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்க முடியுமான சந்தர்ப்பங்களை சுருக்கமாக விளக்குக. இது எனக்கு யார் இந்த விடயத்தை சொல்ல போறீங்கள்? இந்த விடயத்தை யார் சொல்லுகிறது? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தார். அந்த புதிய பாராளுமன்றம் கூடும் அந்த 3 மாதங்கள் வரையில பகிரங்க சேவைக்கு தேவையான நிதியை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவது ஜனாதிபதி அனுமதி வழங்கலாம். ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் நடத்துவதற்கான திகதியை தீர்மானிக்கிற நேரம் அதுக்குரிய செலவுகளுக்கு நிதி ஏற்பாடு செய்யப்படாது. தேர்தல் ஆணையாளருடன் பேசி தேர்தலுக்கு தேவையானதென கருதப்படுகின்ற நிதியை திரட்டு நிதியிலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் அதிகாரம் அளிக்கலாம். இப்போ 2 விடயம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஒதுக்கீட்டு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பார் எனில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு நிச்சயிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்கள் வரையான காலப்பகுதிக்கு பொது சேவைகளுக்கு தேவையான நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கு செலவு செய்வதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். 2வது, பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் வேளையில் அதற்குரிய நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது தேர்தல் ஆணையாளரோடு
கலந்துரையாடி அதற்கு தேவை என கருதக்கூடிய நிதியை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கு செலவு செய்வதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 153, 154 பிரிவுகளில் இந்த விடயம் இருக்குது. அப்போது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே படித்த விடயம் தான். அப்போ இப்படி கேட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பேப்பரை கண்ட உடனே சரி நாங்கள் 10 புள்ளிகளையும் அப்படியே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறோம். அடுத்தது, வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் மீண்டு வரும் செலவினங்களின் கீழ் உள்ளடக்கப்படும் கொடுப்பனவு வகைகள் 5 குறிப்பு. நான் இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். இதில் வச்சுக்கொண்டு 4 விடயங்கள் நீங்கள் பாடமாக்கியே ஆக வேணும். 4 விடயங்கள் பாடமாக்க வேணும். என்னென்ன 4 விடயங்கள் பாடமாக்க வேணும் என்று சொல்லி தந்தேனா? சொல்லுங்க பிள்ளைகள், என்னென்ன 4 விடயங்கள் பாடமாக்க வேணும்னு சொல்லி தந்தேனா? நீங்க மறந்து போகக்கூடாது. மூலதன செலவினம், பிரயாணங்கள், வழங்கல்கள், பேனல்கள், சேவைகள். கரெக்ட், தேங்க்யூ. இப்போ 4 விடயங்கள் பிள்ளைகள் பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். ஒன்று மூலதன செலவினங்கள், மீண்டெழும் செலவினங்கள் அல்லது நடைமுறை செலவினங்கள். 2வது மூலதன செலவினங்கள். 3வது நிதியீட்ட குறியீடுகள் அல்லது நிதியீட்ட மூலங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த ஒவ்வொரு செலவுக்கும் எந்த நிதியிலிருந்து பணம் கொடுக்கப்பட போகிறது என்பதை அவர்கள் அங்கே குறித்து காட்டுவார்கள். சரிதானே? ஆண்டு மதிப்பீடுகளில் அல்லது பொது மதிப்பீடுகளில் அந்த விடயங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கும். ஆண்டு மதிப்பீடுகளின் மீது அது குறித்து காட்டப்படும். ஒவ்வொரு செலவின தலைப்பின் கீழும் செலவு தலைப்பின் கீழும் வரக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் அல்லது கருத்திட்டங்களுக்கு எவ்வாறு நிதி அளிக்கப்படுகிறது என்பதை பற்றி அவர்கள் நிச்சயமாக குறித்து காட்டுவார்கள். அதற்குரிய இலக்கங்களை போட்டு காட்டுவார்கள். 4வது அரசாங்க வருமான வகைகளும் பாடமாக்க வேண்டும். இந்த 4 விடயங்களையும் இந்த கேள்வியோடு வச்சு ஒரு பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கேள்விக்கு மட்டும் விட தேடுகிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த கேள்வியை பார்த்து அதை ஒரு வழியாக கொண்டு அதுக்கு பின்னால் நாங்கள் போய் நிறைய விஷயங்களை படித்து கொண்டு போக வேணும் என்றது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ அந்த அடிப்படையில் செலவின வகுப்பாக்கம் என்று சொல்லி வருகிற போது இந்த செலவினங்களை ஒரு கருத்திட்டத்தின் கீழான செலவினங்களை 2ஆக வகைப்படுத்துகிற. முதலாவது மீண்டெழும் செலவினம், 2வது மூலதன செலவினம். மீண்டெழும் செலவினங்களை நடைமுறை செலவினங்கள் என்று சொல்லியும் சொல்கிறது. மீண்டெழும் செலவினங்களில் அதை வேறு விதமாக சொன்னால் நடைமுறை செலவினங்கள். மீண்டெழும் செலவினத்துக்குள்ளே அடங்குகிற செலவினங்கள் இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டோம். இன்னொரு தடவை நாங்கள் இனி கதைக்க மாட்டோம். இந்த விஷயத்தை திரும்ப ஒரே விஷயத்தை கதைச்சு கொண்டு போகக்கூடாது தானே. மீண்டெழும் செலவினத்தில் அடங்குவது தனிப்பட்ட ஊதியங்கள் அல்லது ஆளுக்குரிய வேதனாதிகள் என்று சொல்லி அதை எழுதுவார்கள். அது தவறல்ல. சரிதானே? தனிப்பட்ட ஊதியங்கள் அல்லது ஆளுக்குரிய வேதனாதிகள், பயண செலவுகள் அல்லது பிரயாண செலவுகள், வழங்கல்கள், சரிதானே, பராமரிப்பு செலவினம், சேவைகள், மாற்றல்கள், நடைமுறை மாற்றல்கள் என்று சொல்லியும் சொல்கிறது. நடைமுறை மாற்றல்கள், வட்டி கொடுப்பனவுகளும் கழிவுகளும் அல்லது வட்டி கொடுப்பனவுகளும் தள்ளுபடிகளும் ஏனைய மீண்டெழும் செலவினங்கள். இவ்வளவை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ள வேணும். ஒருக்கா சொல்லி பார்க்க வேணும். சரிதானே? நாளானும் சொல்லி பார்க்க வேணும். 2 நாள் போக விட்டு திருப்பி ஒருக்கா சொல்லி பார்க்க வேணும். மீண்டெழும் செலவினத்தில் தனிப்பட்ட ஊதியங்கள், 2வது பயண செலவுகள், 3வது வழங்கல்கள், 4வது பராமரிப்பு செலவினம், 5 சேவைகள், 6 மாற்றல்கள், 7 வட்டி கொடுப்பனவுகளும் தள்ளுபடிகளும், 8 ஏனைய மீண்டெழும் செலவினம். 8 இருந்தால் உங்களை ஒரு 5 எழுத சொல்லி கேட்பார். சில வேளை 4 எழுத கேட்பார். அதுக்கு ஏற்றபடி அதை பார்த்து. அப்போ நடைமுறை செலவினம் சரிதானே? அல்லது மீண்டெழும் செலவினம் நடைமுறை செலவினம் எப்படி கேட்டாலும் எழுதலாம். அடுத்தது மூலதன செலவினங்கள். 2வது பெரிய பகுதி நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டியது மூலதன செலவினம். மூலதன செலவினத்துக்கு மூலதன சொத்துக்களின் புனரமைப்பும் அபிவிருத்தியும். புனரமைப்பும் அபிவிருத்தியும். அடுத்தது மூலதன சொத்துக்களை கையகப்படுத்து.
மூலதன சொத்துக்களை கையகப்படுத்தல் என்றால் மூலதன சொத்துக்களை கொள்வனவு செய்யலாம். மூலதன சொத்துக்களை வாங்குதல், மூலதன சொத்துக்களை கையகப்படுத்தல், மூலதன மாற்றல்கள், நிதி சொத்துக்களை கையகப்படுத்தல், திறன் விருத்தி, ஏனைய மூலதன செலவினங்கள். இந்த மொஃபீர் நீங்கள் தொடர்ந்து மெக்க ஒன் பண்ணி சத்தம் போடுறதாக இருந்தால் செஷனை விட்டு வெளியே போங்க. நான் ஒவ்வொரு காலம் நீ பாடிக்கொண்டிருக்கலாம். அப்போது மூலதன செலவினங்களில் மூலதன சொத்துக்களினுடைய புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி, மூலதன சொத்துக்களை கையகப்படுத்தல், மூலதன மாற்றல்கள், நிதி சொத்துக்களை கையகப்படுத்தல், திறன் விருத்தி, ஏனைய மூலதன செலவு ஆகிய இந்த விடயங்களை நீங்கள் பாடமாகிக் கொள்ளணும். எத்தனை விடயம் இங்கே இருக்குது? மூலதன செலவினம் என்பதற்குள்ள மூலதன சொத்துக்களின் புனரமைப்பும் அபிவிருத்தியும், மூலதன சொத்துக்களை கையகப்படுத்தல், மூலதன மாற்றல்கள், நிதி சொத்துக்களை கையகப்படுத்தல், திறன் விருத்தி, ஏனைய மூலதன செலவு. 6 விஷயம் இருக்குது. ஒரு 4 உங்களை எழுத சொல்லி கேட்கலாம், அல்லது 5 எழுத சொல்லி கேட்கலாம். பெரும்பாலும் 4 தான் கேட்கலாம். இதுதானே? 4 கேட்டுட்டு 4 புள்ளிகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ள. கடந்த காலங்களில் இதற்குள்ளே இருக்கக்கூடிய சில விடயங்களை கேட்டிருக்கிறார்கள். அதை 4 புள்ளிகளுக்கு அல்லது 2 புள்ளிகளுக்கு அது கேட்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிரயாண செலவு, பயண செலவு என்பதுக்குள்ளே அடங்குகிற 2 பிரிவுகளையும் சொல்லுங்க என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பயண செலவுகள் என்பதற்குள்ள அடங்குகிற 2 விடயங்களையும் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கு. சரியா? நான் இந்த ஆவணம் ஏற்கனவே குரூப்பில் போட்டிருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கு வந்து திருப்பி இருக்கா போட்டு விடுகிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு வசதியாக. இது புத்தகங்களில் பார்க்குறத விட இதுதான் ஒரிஜினல் ஆவணம். சரிதானே? இது ஆண்டு மதிப்பீட்டு புத்தகம் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தானே, அந்த புத்தகமாக இருக்குது. அது 3 பெரிய புத்தகங்களாக ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிறது. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலையும் 3 தொகுதிகளாக வெளியிடப்படும். அது பெரிய புத்தகம். அந்த புத்தகங்களை பார்த்து படிக்கிற அல்லது அதனுடைய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளுகிற அந்த ஆர்வம், விருப்பம் எங்கள்கிட்ட இல்லை. அதை கண்டாலே எங்களுக்கு பயம். இப்படி அறிமுகம் செய்வதன் மூலமாக அது ஒரு படிக்கிற புத்தகம் தான், அதுக்குள்ளே நிறைய விடயங்கள் இருக்குது என்கிற அந்த எண்ணம் எங்கள்கிட்ட வந்துடும். சரி, அப்போ இதில் நீங்கள் இப்போ பயண செலவு எப்படி இருக்குதோ அதே போல் தனிப்பட்ட ஊதியங்களை பார்த்துக்கொள்ளலாம், வழங்கல்களை பார்த்துக்கொள்ளலாம். நல்லது. சரிதானே? ஓரளவுக்கு இதில் இருக்கிற விடயங்களை அப்படியே பாடமாக்கியே ஆக வேணும்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் ஓரளவுக்கு பார்த்து வச்சுருந்தா நல்ல ஒரு 2 விஷயங்கள் ஓரளவு பார்த்து இந்த ஒழுங்கில் சொல்லக்கூடியதாக. இப்போ தனிப்பட்ட ஊதியங்களுக்குள்ள அடங்குற விஷயங்கள் என்ன, அடுத்த பயண செலவு, வளங்களுக்குள்ளே என்னென்ன வருது, பராமரிப்பு செலவினம், சேவைகள் என்பதுக்குள்ள, மாற்றல்கள் என்பதில் என்னென்ன அடங்குது. சரிதானே? அதே போல் மூலதன சொத்துக்களினுடைய புனரமைப்பு, மூலதன சொத்துக்களின் கையகப்படுத்தல், அதற்குள்ளே இருக்கிற பெரிய அளவுக்கு ஒரு 2 விடயம் ஞாபகம் வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் விளங்கி வச்சுருந்தேன். இப்போ மூலதன சொத்துக்களை வாங்குறதுண்டா வாகனங்கள், தளபாடங்களும் அலுவலக உபகரணங்களும், பொறித்தொகுதி இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், கட்டடங்களும் கட்டமைப்புகளும், காணி அபிவிருத்தி, மென்பொருள் அபிவிருத்தி. சரிதானே? அடுத்தது குத்தகைக்கு விடப்பட்ட வாகனங்களுக்கான மூலதன கட்டணம், லீசிங் பேமெண்ட். இப்படியான விஷயங்கள் எப்படி ஓரளவுக்கு எங்களுக்கு பார்க்கவே தெரியும். இதுக்குள்ளே இதுதான் வரும். புனரமைப்புன்றது கட்டடங்கள், பொறித்தொகுதி இயந்திரங்கள், உபகரணங்கள், வாகனங்கள், அதாவது திருத்தத்துக்குரிய செலவு, புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி. சரிதான். இப்படியாக இதில் இருக்கிற விடயங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தா நல்ல 2 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நான் சொல்லுகிறது முழுமையான அறிவோடு நான் போய் நிறைய மார்க்ஸ் எடுக்க போகிறேன் என்று யோசிக்கிறார். ஆனால் கட்டாயமாக நடைமுறை செலவினங்களுடைய அந்த தலைப்புகளையும் மூலதன செலவினங்களுடைய தலைப்புகளையும் நீங்கள் பாடமாக்கி தான் வச்சுருக்க வேணும். அதுக்கு வேறு வழி இல்லையா? அது கட்டாயம் பார்க்க. அதே போல் வருமானங்கள், நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி கதைக்க இல்லை என்று நினைக்கிறேன் பிள்ளைகள். இன்றைக்கு நான் சொல்லி தருகிறேன். கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கிறது தான் நல்லது. அரசாங்க வருமானங்கள் அல்லது அரசாங்க வருமானங்களில் அடங்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி கொஞ்சம் நான் இதில் அந்த எல்லா பகுதிகளும் தேவையில்லை, உங்களுக்கு முக்கியமான பகுதிகளை மட்டும் சொல்லித்தருகிறேன். இப்போ இதில் வரக்கூடிய அரசிறை
என்கிறது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வரி வருமானம், வரி வருமானம். ரெண்டாவது வரி அல்லாத வருமானம். அரசுரையினுடைய ரெண்டு பிரதான வகுதிகள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்ல வேணும். ஒன்று வரி வருமானம், இரண்டாவது வரி அல்லா வருமானம். அப்படி ரெண்டு விதமாக நாங்கள் பிரிக்கிறோம். என்ன எப்படி பிரிக்க போகிறோம்? இந்த அரசுரை என்கிறது ரெண்டாக பிரித்து வரி வருமானம், வரி அல்லா வருமானம். இனி இந்த வரி வருமானம் என்பது கீழே ஒன்றொண்டாக்குறது. சரி, அப்போ கவனிங்க. இதில் நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் எழுத போகிறோம். சரிதானே? என்ன போடுறோம்? வரி வருமானங்கள் என்பதுக்குள்ள கொஞ்சம் வகை இருக்கு. அதே போல் வரி எல்லா வருமானங்களுக்குள்ளேயும் ஒரு 4-5 விடயங்கள் இருக்க போகுது. அந்த வரி வருமானங்களவை, வரி எல்லா வருமானங்களவை என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ இங்கே இந்த வருமானங்கள் என்று வருகிற போது அரசாங்கத்தினுடைய அரசுரை, அரசுரை அல்லது அரசுரையினுடைய 2 பெரும் பிரிவுகள் என்று கேட்கப்பட்டால், ஒன்று வரி வருமானம், இரண்டாவது வரி எல்லா வருமானம். சரிதானே? இப்போ நீங்கள் மேலே அரசுரை என்று போடுறீங்க, ஒன்று வரி வருமானம். அதுக்கு கீழே என்னென்ன எழுத போறீங்க? சர்வதேச வியாபாரம் மீதான வரி, சர்வதேச வியாபாரம் மீதான வரி முதலா. சரியா? அடுத்தது உள்ளூர் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி. அதுக்குள்ள பிறகு பெறுமதி சேர் வரி, பொருட்கள் சேவைகள் வரி எல்லாம் இருக்கும். அது சரி. இப்போ இங்கே வரி வருமானத்தில் சர்வதேச வியாபாரம் மீதான வரி ஒன்று, உள்ளூர் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி. சர்வதேச பொருட்கள் சேவைகள் மீதான வரி நாங்கள் அதை சர்வதேச வியாபாரம் மீதான வரி என்றோம். அடுத்த உள்ளூர் பொருட்கள் சேவைகள் மீதான வரி. சரிதானே? மூன்றாவது அனுமதி பத்திர வரியும் ஏனையவைகளும். மூன்றாவது விடயமாக நாங்கள் சொல்றது அனுமதி பத்திர வரியும் ஏனையவைகளும். அனுமதி பத்திர வரி என்றது நீங்கள் கொடுக்குற இந்த வெஹிக்கிளுக்கு எடுப்பீங்களே டேக்ஸ், அந்த மாதிரி. சரிதானே? அந்த மாதிரியான அனுமதி பத்திர வரி என்று சொல்கிறது அதைத்தான் குறிக்கும். அடுத்தது நான்காவது வருமானம் லாபம் மீதான வரிகள். வருமான வரியும் லாபம் மீதான வரிகளும். நான்காவது வருமானம் லாபம் மீதான வரிகள். அதில் பேருந்து நிறுவன வரி, நிறுவனம் அல்லாத வரி, நிறுத்தி வைத்தல் வரி, பொருளாதார சேவை கட்டணம் எல்லாம் பிரிவுகள் இருக்குது. நாங்கள் இந்த இப்போ மேலே இருக்கிற பெரிய இதை மட்டும்தான் பார்த்து கொண்டு போகிறோம். வருமானங்கள் லாபங்கள் மீதான வரிகள். அப்போ இங்கே 4 பெரிய விடயங்கள் இருக்குது. எதுக்குள்ள? அரசுரைன்ற 2 பிரிவுகளையும் சொல்லுங்க வேண்டாம். நீங்கள் எழுதி அப்படியே 4 புள்ளி எடுத்துருவீங்க. அது 2 புள்ளி எடுத்துருவீங்க. ஒன்று வரி வருமானம், ரெண்டாவது வரி எல்லா வருமானம். வரி வருமானத்தில் உள்ளடங்குகின்ற வருமான வரிகள் அல்ல வருமான வகைகள் 4 சொல்லுங்க. வரி வருமானத்தில் உள்ளடங்குற 2 விஷயம் சொல்லுங்க கேட்டால், சர்வதேச வியாபாரம் மீதான வரி, உள்ளூர் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி, அனுமதி பத்திர வரியும் ஏனையவைகளும். அனுமதி பத்திர வரியும் ஏனையவைகளும். நான்காவது வருமானம் லாபம் மீதான வரிகள் அல்லது வருமான வரிகளும் லாபம் மீதான வரிகளும். 4 வரி இருக்கு. இப்போ பாடம் தானே வரி வருமானங்களுக்குள்ள என்ன? வருமான வரி, லாபம் மீதான வரிகள். அடுத்தது ரெண்டாவது அனுமதி பத்திர வரியும் ஏனையவைகளும். மூன்றாவது உள்ளூர் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி. 4வது சர்வதேச
வியாபாரம் மீதான வரி. இது வரி வருமானத்துக்குள்ள 4 வகை இருக்கு. சரியா? அடுத்தது வரியல்லா வருமானங்கள் என்று கேட்பார். வரி அல்லாத வருமானங்கள், அது வரி வருமானம், இது வரி அல்லாத வருமானம். வரி அல்லாத வருமானம் என்றால் தொழில் முயற்சிகள் திணைக்களத்தில் இருந்தான வருமானம். அதாவது அரசாங்க தொழில் முயற்சிகளில் இருந்து கிடைக்கின்ற வருமானம், புகையிரதம், தபால், களஞ்சிய சாலைகளின் முற்பட கணக்கு, சிறைச்சாலைகள், கைத்தொழில் மற்றும் கமத்தொழில் முற்பட கணக்கு என்று சொல்லும். தொழில் முயற்சிகள் மூலமான வருமானம், அரசாங்க சொத்துக்களில் இருந்தான வருமானம், அதுக்குள்ள வாடகை வட்டி எல்லாம் வரும். 2வது அரசாங்க சொத்துக்களில் இருந்தான வருமானம். தொழில் முயற்சிகள் திணைக்களங்களில் இருந்தான வருமானம், அரசாங்க சொத்துக்களில் இருந்தான வருகைகள். 3வது விற்பனை வருமானங்களும் கட்டணங்களும். 3வது விற்பனை வருமானங்களும் கட்டணங்களும். 4வது சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள், நடைமுறை மாற்றல்கள், மூலதன வருமானம், இப்படியாக இருக்கு. சரிதானே? இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய வருமானங்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான மோட்டார் சைக்கிள் ஆரம்ப வைப்பு ஒரு வருமானமாக இருந்திருக்கு. அது இப்போ பழைய ஆண்டு 2021, 22, 23 அந்த வருமானம் வரவே இல்லை. அப்போது சில வருமானங்கள் அதுக்கு ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஆண்டில் சில விட கிடைக்காமல் இருக்கலாம். இப்போ பாருங்க, வரி அல்லாத வருமானங்களுக்குள்ள திரும்ப அந்த பகுதியை சொல்லுகிறேன். தொழில் முயற்சிகளில் இருந்து கிடைக்கும் வருமானம். 2வது அரசாங்க சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருமானங்கள், வாடகை, வட்டி, லாபம், பங்கு லாபம் என்றெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள அரசாங்க சொத்துக்களில் இருந்தான வருமானம். 3வது அரச தொழில் முயற்சிகளின் மிகை மாற்றல்கள், அரச தொழில் முயற்சிகளில் இருந்து கிடைக்கிற லாபங்களாக அதையும் சொல்கிறோம். அதோட சேர்த்து 2வதுக்குள்ளேயே சொல்கிறோம். அரச சொத்துக்களில் இருந்தான பெறுகைகள், அதாவது வாடகை, வட்டி, லாபம், பங்கு லாபம், தொழில் முயற்சிகளினுடைய மிகை. 3வது விற்பனை வருமானங்களின் கட்டணங்கள். இப்போ கட்டணங்களாக அறவிடப்படுகிற எல்லாத்தையும் சொல்லுவோம். சரிதானே? விற்பனை வருமானங்கள், கட்டணங்கள் 3வது. 4வது சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள். 5வது நடைமுறை மாற்றல்கள். அடுத்தது மூலதன வருமானம். மூலதன வருமானம் அரசாங்க சொத்துக்களை கையுதிர்ப்பதன் மூலமாக அந்த சொத்துக்களை விற்கிறது. வாகனங்கள், அரசாங்க வாகனங்களை ஏலத்தில் விற்கிறது. இப்படியாக வரும். சரியா? இந்த வருமானங்களில் நீங்கள் ஒரு 2, 3 எழுதக்கூடிய மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அரசாங்க வருமானத்தில் வரி வருமானம், வரி எல்லா வருமானம் 2 வகை இருக்குது. வரி வருமானத்தில் சில உதாரணங்கள், வரி இல்லாத வருமானங்களில் சில உதாரணங்கள், தவிர்க்க முடியாத அந்த பகுதிகளை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுருங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் சொல்லுகிறேன், உங்களை ஆக எளிமையாக சுகமாக சொல்ல இல்லை. கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வருமா, இதை விட சுகமாக படிக்கிறாதா என்று கேட்டால் படிக்கலாம். சரியா? ஆனால் இந்த பகுதி நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அழகாக போகட்டும் என்பதுக்காக பேசுகிறேன். அடுத்தது பாருங்க, நிதியளிப்பு மூலங்கள். இந்த நிதியளிப்பு மூலங்களை 2 விதமாக பிரிக்கிறது. இல்லை, உள்நாட்டு மூலங்கள், வெளிநாட்டு மூலங்கள். உள்நாட்டு மூலங்களில் உள்நாட்டு நிதி, விசேட சட்டம் என்று சொல்லி 2 சொல்லப்பட்டிருக்கு. அது உள்நாட்டு நிதி என்பது அரசாங்கத்தின் திரட்டு நிதியில் இருந்து வளங்கள் சேவைகளுக்கு செலவு செய்தால் 11 உள்நாட்டு நிதி. அடுத்தது அரச நிதியில இருந்து, திரட்டு நிதியில இருந்து விசேட சட்ட சேவைகளுக்கு செலவு செய்தால் விசேட சட்டம், அது 21, 11, 20. இந்த 11க்கு பிறகு 12, 13, 14, 15, 16 எல்லாம் வெளிநாட்டு மூலங்கள். பேருந்து 17, 18, 19, 20 இப்போது இல்லை. அவர் காலத்தில் அப்படி அந்த இலக்கத்துக்குள்ளே ஏதோ இருந்திருக்குது. இப்போது அவை நடைமுறையில் இல்லை. ஆனால் அவருக்குரிய இலக்கங்களை மாற்றுவதில்லை, அப்படியே இருக்கும். 11 உள்நாட்டு நிதி, 12 இருந்து 16 மட்டும் அது வெளிநாட்டுக்குள்ளே போயிடும், வெளிநாட்டு மூலங்கள். அப்போ அதனால் அதை அப்படியே வச்சுக்கொண்டு இப்போ உள்நாட்டு மூலங்களை பார்த்துக்கொள்வோம்.
ஒன்று உள்நாட்டு நிதி, வெளிநாட்டு நிதியிடல் சார்ந்த செலவினம், வெளிநாட்டு நிதியிடல் சார்ந்த உள்நாட்டு இணை நிதியிடல், விசேட சட்டம் என்று சொல்லி 4 விடயம் இருக்குது. 11, அதுக்கு பிறகு 17, 18, 19, 20 இல்லை 21. இந்த இலக்கம் பாடமாக்க வேணுமா என்றால் கட்டாயம் இல்லை, பாடமாக்கியிருந்தால் நல்லது. சரிதானே? பாடமாக்கியிருந்தால் நல்லது, அவ்வளவுதான். இல்லாவிட்டாலும் நீங்கள் அப்படி எழுதினா சரி. பொதுவாக நிதியளிப்பு மூலங்கள் என்று கேட்டால் நீங்கள் திரட்டு நிதி, அதாவது உள்நாட்டு நிதி, திரட்டு நிதி, விசேட சட்டம் 11, 21 அதை எழுதலாமா? திரட்டு நிதி, வளங்கள் சேவைகள் அல்லது உள்நாட்டு நிதி 11 ரெண்டு போட்டு விட்டிங்கன்னா முன்னுக்கு 11 போட்டுவிட்டு திரட்டு நிதி, உள்நாட்டு நிதி, அதாவது வளங்கள் சேவைகள், 21 திரட்டு நிதி, விசேட சட்டம் ரெண்டு போட்டால் நல்ல. அடுத்தது வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு நன்கொடைகள், அதாவது வெளிநாட்டு மானியங்கள். அடுத்தது மீளளிப்பு செய்யக்கூடிய, அதே தான் திருப்பி சொல்ல போகிறீங்க. முதல் வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு மானியங்கள். இதில் அடுத்ததாக சொல்ல போகிறீங்க மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு கடன், மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு மானியங்கள். அடுத்தது எதிரிணை நிதியம், நேரொத்த நிதியம், மறுதரப்பு நிதியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது கவுண்டர் பார்ட் ஃபண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதுக்குரிய விளக்கம் எல்லாம் இப்போ வேண்டாம். சரிதானே? இங்கே ஒரே நாளில் பிள்ளைகள் எழும்பி நடக்க பழகிறது பெரிய விஷயம். பிள்ளைய உடனே கூட்டிக்கொண்டு எங்களோட பிள்ளை நடக்க பழகிட்டு மரதனோட்ட போட்டியில் விடுறோம்டா பிள்ளையே இல்லாமல் போயிடும். அதுபோல் நான் அதிகம் படிப்பிக்கிற வேலைக்கு வேற அதை விட எனக்கும் தெரியாதுன்னு சொன்னேன். சரிதானே? இப்போ மேக்கப் போட்டு ரகசியம் சொன்ன ஒரு ஆள் ரெக்கார்டிங்கையும் போட்டு நானாக தான் இருக்கேன். வெளிநாட்டு மூலங்கள், உள்நாட்டு மூலங்கள் என்று கேட்டால் தனித்தனியாக எழுதக்கூடிய இருக்கணும். பொதுவாக கேட்டால் நீங்கள் கலந்து எழுதலாம். இப்போ என்னென்ன விடயங்கள் படித்து வச்சுருக்கிறீங்க? மூலதன செலவினம், அதுக்கு உள்ளடக்கங்கள் பாடமாக்கி வச்சுருக்கீங்க. அதன் பொருளியல் பகுதிகள் என்று தான் கேட்பார்கள். மூலதன செலவினத்தினுடைய பொருளியல் பகுதி. கரத்திட்டம் ஒன்றில் உள்ளடங்கும் மூலதன செலவினத்தின் பொருளியல் பகுதிகள் 4, 5 அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் கரத்திட்டம் ஒன்றில் உள்ளடங்குகிற மீண்டலும் செலவினத்தினுடைய பொருளியல் பகுதிகள் என்று சொல்லி கேட்பாங்க. சரியா? அடுத்தது கரத்திட்டம் கேட்க மாட்டாங்க. பொதுவான வரவு செலவு திட்டத்துக்கான நிதி ஈட்ட மூலங்கள் என்று கேட்பாங்க. அடுத்தது உள்நாட்டு மூலங்கள், வெளிநாட்டு மூலங்கள் தனித்தனியாக கேட்கலாம். அதே போல் அரசுரை 2 பிரதான பிரிவுகள் என்று கேட்கலாம். அரசுரையில் 2 பிரதான பிரிவுகள் என்று கேட்கப்பட்டால் வரி வருமானங்கள், வரி இல்லாத வருமானங்கள் என்று எழுதினா சரி. சில வேளையில் வரி வருமானங்கள், வரி இல்லா வருமானங்களுக்கு உதாரணங்களையும் எழுத சொல்லி 2 வகைகளை குறிப்பிட்டு அவற்றுக்கு உதாரணம் தருக என்று கேட்டால் நீங்கள் உதாரணமும் எழுதக்கூடிய மாதிரி படித்து வச்சிருக்க. சரியா? இந்த பகுதிகளில் எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கறதுக்காக நான் ஒரு ஒளிப்பதிவை நிப்பாட்டுறேன். சரி, அப்போ இதில் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்குறோம். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பண தொகை ஒன்றை பெற்றுக்கொள்வது தொடர்பான ஏற்பாடுகளை நிதி ஒழுங்கு விதிகளின் பிரகாரம் விளக்கு. இப்போ எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் பெற்றுக்கொள்வது தொடர்பாக பேசுவதாக இருந்தால் 4 பிரதான விடயங்கள் இருக்குது. பெரும்பாலும் உங்கள்கிட்ட கேட்குறதாக இருந்தால், நீங்கள் கிரேட் 3ல் இருக்கிற டிஓ பிள்ளைகள்கிட்ட கேட்குறதாக இருந்தால், எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் பெறுவது தொடர்பான 2 விடயங்கள், 2 அம்சங்களை சொல்லுங்கன்னு கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு நாளும் தெரிஞ்சிருக்கிறது குற்றம் அல்ல, அப்படி தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சரிதானே? முதலாவது விடயமாக நீங்கள் சொல்ல வேணும், எதிர்பாராததும் அவசரமானதுமான செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்கலாம். ஒரு நிதியத்தை பாராளுமன்றம் உருவாக்கலாம். இதுதான் முதலாவது விடயம். சரிதானே? எதிர்பாராத அவசரமானதும் எதிர்பாராததுமான செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்தில் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை பாராளுமன்றம் ஸ்தாபிக்கலாம். 2வது, அந்த நிதியத்தில் இருந்து நிதியமைச்சர் முற்பணம் வழங்குவது. அதப்படி நிதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அந்த செலவினத்துக்கு தேவை உள்ளதென்றும் அதற்கான நிதி ஏற்பாடு எதுவும் இல்லை என்றும் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்கலாம். முற்பணம்
அளிப்பதற்கான அதிகாரம் அளிக்கலாம். இந்த உண்மையில் ஒரு முற்பண ஆணைச்சீட்டை வழங்கலாம். மூன்றாவது, அவ்வாறு வழங்கப்பட்ட தொகைக்கு பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிப்பதன் மூலமாக அந்த தொகை ஈடு செய்யப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பிப்பதன் மூலமாக அந்த தொகைக்கு பதிலீடு செய்யலாம். நான்காவது விடயமாக சொல்ல வேண்டும், இந்த செலவினத்துக்கு ஒரு குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் போதாது. அதே போல வகை மாற்றம் செய்ய முடியாது. வகை மாற்றம் செய்கிறது என்றால் வேறு ஏதாவது ஒரு விடயத்துக்கு வழங்கப்பட்ட நிதியை அந்த சேமிப்பை மாற்றி பயன்படுத்துறது வகை மாற்றம். வேற ஒரு செலவின தலைப்புக்கு இருக்கிறத மாற்றுறதுக்கு எது மாற்றலாம் எது மாற்றக்கூடாது எல்லாம் இருக்குது. அப்போது வகை மாற்றம் செய்ய வகை மாற்றம் மூலமாகவோ அல்லது குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பித்தோ பணம் பெறுவதற்கு வாய்ப்பில்லாத சந்தர்ப்பத்தில் தான் முற்பணத்துக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா சரி. இந்த 4 விடயத்தை உள்ளடக்கியதாக விடை இருந்தால் அது பரிபூர்ணமான விடை, சரிதானே? அது மிக முழுமையான ஒரு விடை, அப்படியே முழு புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்தது பொது நிதி தொடர்பில் திரைசேரியின் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வையின் கீழ் உள்ளடங்கும் பணிக்கடமைகள் யாவை? நாங்கள் இந்த பகுதியையும் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். நிதி ஒழுங்கு விதியின் 3வது அத்தியாயத்தை நீங்கள் அக்குவேராணி வேறாக பிரித்து படியுங்கோன்னு சொல்லி தந்துருக்கேன். எப்போவுமே அதுக்குள்ளே கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம், சரிதானே? அப்போ இதில் நாங்கள் திரைசேரி பொது நிதி மீதான கட்டுப்பாட்டை எவ்வாறு செய்கிறது என்று சொல்லி பார்த்தேன். அது அதனுடைய பணிகள் எவை? திரைசேரி பொது நிதி மீதான கட்டுப்பாட்டை பொது நிதி மீதான திரைசேரியின் கட்டுப்பாட்டு கடமைகள் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அது 5 விதமாக செய்யும். 5 கடமைகளை செய்யும். 2 விதமாக செய்யும். 5 கடமைகளை செய்யும். திரைசேரி பொது நிதி மீதான மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாட்டு கடமைகளை எவ்விதங்களில் செய்கிறது என்று கேட்டால், எவ்வாறான விதங்களில் செய்கிறது என்று கேட்டால், ஒன்று பொதுவாக ஒழுங்கு விதிகள் பணிப்புரைகளை விடுக்கிறது. 2வது குறிப்பான சந்தர்ப்பங்களில் எடுக்க வேண்டிய விசேட நடவடிக்கைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல் ஆலோசனை வழங்குகிறது. 2 விஷயம். திரைசேரி பொது நிதி மீதான மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு சார்ந்த கர்மங்களை 2 வழிமுறைகளில் செய்கிறது. இது 2 கடமைகள் அல்ல, 2 வழிமுறைகளில் செய்கிறது. இதை ஞாபகம் வச்சிருக்கணும், சரியா? கேள்வி இது இல்லை. இது 2 வழிமுறைகளில் செய்கிறது. ஒன்று பொருத்தமான ஒழுங்கு விதிகள் பணிப்புரைகள் அறிவுறுத்தல்களை வழங்குவதன் மூலமாக செய்கிறது. 2வது குறிப்பான சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ள வேண்டிய விசேட நடவடிக்கைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்துவது ஆலோசனை வழங்குவது மூலமாக செய்கிறது. அடுத்தது திரைசேரியினால் மேற்கொள்ளப்படுகிற கடமைகள் அவை. பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை கடமைகள் அவை. இதுதான் இப்போ உங்களோட கேள்விக்குரிய விடை, சரிதான்? அதை என்னென்ன கடமைகளை செய்கிறது? முதலாவது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமனங்களை ஏற்படுத்துதல், அவர்களுக்கான கடமைகள் பொறுப்புகளை நிச்சயித்தல். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை ஏற்படுத்துதல், அவர்களுடைய கடமை பொறுப்புகளை நிச்சயித்தல். 2வது, நிதியமைச்சரின் நிதி தொடர்பான பணிப்புரைகள் அனைத்தையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்து அதற்கான விளக்கம் கூறுவது. நிதியமைச்சரின் நிதி சம்பந்தமான பணிப்புரைகள் அனைத்தையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்து அதற்கு விளக்கம் கூறுவது. 3வது, திணைக்களங்களின் ஆளணி, சம்பள அளவு திட்டம், சம்பள வீதங்கள் மீது கட்டுப்பாடு வேண்டுவது. 4வது, அரசாங்க வருமானங்கள் அனைத்தும் முறையாக சேகரிக்கப்பட்டு அவை உரிய வகையில் கணக்கு வைக்கப்படுகிறதா என்பதை மேற்பார்வை செய்வது. அரசாங்கத்துக்குரிய வருமானங்கள் அரசரைகள் அனைத்தும் அரசாங்கத்துக்குரிய வருமானங்கள் அனைத்தும் உரிய வகையில் சேகரிக்கப்பட்டு கணக்கு வைக்கப்படுகிறதா என்பதை பரிசோதித்து உறுதிப்படுத்துவது. அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக செயற்படுகிறதா அல்ல தொலைப்படுகிறதா என்பதை பரிசோதித்து
உறுதிப்படுத்திக் கொள்வது. அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக தொழிற்படுவதை உறுதி செய்வது. அதுபோல அரசாங்கத்தினுடைய வைப்பு பணங்கள், திரட்டு நிதி, ஏனைய அரசாங்க நிதியங்களினுடைய கணக்குகளை மேற்பார்வை செய்வது. அரசாங்கத்தினுடைய வைப்பு பணங்கள், திரட்டு நிதி, ஏனைய அரசாங்க நிதியங்கள் என்பவற்றுடைய கணக்குகள், அவற்றுக்கான கணக்கீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இவ்வளவு விடயங்கள் இருக்குது. திரும்ப ஒருக்கா இந்த பகுதியை நீங்கள் எளிமையாக சொல்லியிருக்கிறேன். சரிதானே? முதலாவது என்ன செய்யுது? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமனங்களை ஏற்படுத்தி அவைக்குரிய லிஸ்ட் ஆஃப் டியூட்டியை கொடுக்குறது. ரெண்டாவது, நிதியமைச்சரால் வழங்கப்படுகிற நிதி சம்பந்தமான பணிப்புரைகளை அவர்களுக்கு வழங்கி அதுக்கு விளக்கம் சொல்கிறது. மூன்றாவது, திணைக்களங்களினுடைய ஆளணி, வேதன அளவு திட்டம், சம்பள வீதங்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது. நாலாவது, அனைத்து அரசாங்க வருமானங்களும் காலதாமதமின்றி முறையாக சேகரிக்கப்பட்டு வரவு வைக்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்வது. ஐந்தாவது, அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு இணங்கி இயங்குகிறதா அல்ல தொழிற்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்வது. ஆறாவது, வைப்பு பணங்கள், திரட்டு நிதி, பிற அரசாங்க நிதியங்கள் தொடர்பான கணக்குகள், அவற்றின் மீதான மேற்பார்வை கடமைகள். இவ்வளவும் செய்யுது. சரி, எளிமையாக அதை கேட்டால் அது எத்தனை விதமாக எவ்வாறான விதங்கள் செய்கிறது என்று கேட்டால் 2 விதமாக. ஒன்று பொதுவான ஒழுங்கு விதிகள், அடுத்தது சிறப்பான சந்தர்ப்பங்களில் வழங்கப்படுகிற விதிப்புகள். அது பெரும்பாலும் இதைத்தான் கேட்போம். இந்த 6ல் ஒரு 4 அல்லது 3 எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பகுதியை படித்து வச்சிருக்கிறது நல்லது. சரிதானே? தெளிவாக நீங்கள் விட எழுதக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள அரசாங்க நிறுவனம் ஒன்றில் உள்ளக கணக்காய்வு பிரிவொன்றை நிறுவுவதன் குறிக்கோள்கள் யாதென்பதை விளக்குக என்று சொல்லி கேட்டுள்ளார். அரசாங்க நிறுவனம் ஒன்றில் உள்ளக கணக்காய்வு கூறு ஒன்றை நிறுவுவதனுடைய நோக்கங்கள் எவை? இது தெளிவாக ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் பிள்ளைகளுக்காக திரும்ப ஒரு தடவை அந்த பகுதியை சொல்லிட்டு போகிறேன். சரிதானே? உள்ளக கணக்காய்வு கூறு ஒன்றை நிறுவுவதனுடைய நோக்கங்கள் நாங்கள் பொதுவாக சொன்னாங்கள். அதனுடைய முன்னோட்டமாக 2 விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. சரிதானே? என்னது? ஒன்று, அமைச்சுக்கள், திணைக்களங்கள் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் தங்களுடைய கர்மங்களை சரியாக செவ்வனே செய்வதற்காக உதவி பெறும் நோக்கில் உள்ளக கணக்காய்வு கூறுகளை நிறுவிக்கொள்ளுகிறார்கள். அதுபோல உப அலுவலகங்கள், வேலைத்தளங்கள், பண்டக சாலைகளை கொண்ட அமைச்சுக்கள், பல திணைக்களங்களை கொண்ட அமைச்சுக்கள், அபிவிருத்தி வேலைகளில் ஈடுபட்டுள்ள திணைக்களங்களை கொண்ட அமைச்சுக்கள் ஆகியவை கட்டாயமாக உள்ளக கணக்காய்வு கூறினை கொண்டிருக்க வேண்டும் என திரை செய்தியினால் விதித்துரைக்கப்பட்டிருப்பதாலும் உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவப்படுகிறது. இந்த உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவப்படுவதனுடைய நோக்கங்களாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். நாங்கள் இந்த கேள்விக்கு இந்த நோக்கங்களை மட்டும் எழுதினா போதுமானது. உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவப்படுவதனுடைய நோக்கங்களாக நாங்கள் கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். அந்த நோக்கங்களை மட்டும் சொன்னால் போதும். ஒன்று, திணைக்களத்தின் நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் பிழைகள், தவறுகள், மோசடிகள் போன்றவை, பிழைகள், தவறுகள், மோசடிகள் போன்றவை ஏற்படாமல் தடுப்பதற்கும், ஏற்பட்டால் அதற்கு காரணமானவர்களை கண்டறிந்து பொறுப்பாக்குவதற்கும் ஏற்ற வகையில் உள்ளக கட்டுப்பாட்டு முறையானது போதிய அளவு திறன் வாய்ந்ததாக உள்ளதா, கோட்பாட்டு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் திறன் வாய்ந்ததாக உள்ளதா என்பதை பரிசீலனை செய்து மதிப்பிடுவது ஒரு நோக்கம். அதாவது திணைக்களத்தினுடைய நிதி நடவடிக்கைகளில் உள்ளக கட்டுப்பாட்டு முறை திறன் வாய்ந்ததாக உள்ளதா, திணைக்களத்தின் நிதி நடவடிக்கைகளின் உள்ளக கட்டுப்பாட்டு முறைமை திறன் வாய்ந்ததாக உள்ளதா என்பதை பரிசீலனை செய்து மதிப்பிடுவது. இரண்டாவது, அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள, அபிவிருத்தி செயற்திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை நிச்சயிப்பது கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு முன்னேற்ற கண்காணிப்பு குழுவுக்கு உதவி செய்வது. அந்த அபிவிருத்தி வேலைகள், முயற்சிகள், செயற்திட்டங்கள் அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை நிச்சயப்படுத்துவது,
அதாவது உரிய வகையில் அந்த முன்னேற்றம் இருக்குதா, திட்டமிட்டபடி இருக்குதா, திட்டமிட்ட தரத்தில் இருக்குதா, திட்டமிட்ட அளவில் இருக்குதா. அப்போ உரிய வகையில் செயற்திட்டங்கள் இந்த முன்னேற்றம் உள்ளதா என்பதை நிச்சயிப்பதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் அதனுடைய முன்னேற்ற கண்காணிப்பு குழுவுக்கும், இவாலுவேஷன் கமிட்டி என்று சொல்கிறது, முன்னேற்ற கண்காணிப்பு குழுவுக்கும் உதவி செய்கிறது. இரண்டாவது, அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக நிச்சயிப்பதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் முன்னேற்ற கண்காணிப்பு குழுவுக்கும் உதவி செய்வது. மூன்றாவது, அபிவிருத்தி செயற்திட்ட முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள், திணைக்கள தலைவர்கள், முன்னேற்ற கண்காணிப்பு குழு ஆகியோரிடம் இணைப்பாளராக சேர்ப்பது. அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்கள், அதாவது அபிவிருத்தி முயற்சிகளில் ஈடுபட்டவர்கள், திணைக்கள தலைவர்கள், முன்னேற்ற கண்காணிப்பு குழு ஆகியோருக்கு இடையில் ஒரு இணைப்பினை ஏற்படுத்துதல், இணைப்பாளராக செயற்படுவது. இந்த 3 நோக்கங்களுக்காகத்தான் உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவப்படுகிறது. இது அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவப்படுவதனுடைய நோக்கம் என்ன, உள்ளக கணக்காய்வு கூறினுடைய கடமை என்ன? ஏற்கனவே படிப்பித்த விஷயங்கள் தான். இந்த 2ம் பிள்ளைகள் தயவு செய்து படித்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய வீடியோ இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுவரையில் மே மாதம் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற அனைத்து காணொளிகளும் என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடப்பட்டிருப்பதன் காரணமாக நீங்கள் எந்த வகுப்பும் தவற விடப்பட்டதாக பிந்தி வந்தவர்கள் கூட கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே அதில் இருக்குது, படித்து கொள்ள. சரிதானே? கணக்காய்வு ஐய வினாக்கள் தொடர்பில் நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டு உத்தியோகத்தர் செயற்பட வேண்டிய முறை தொடர்பாக கேட்டிருக்காங்க. கணக்காய்வு ஐய வினாக்கள் தொடர்பில் திணைக்கள தலைவர் எவ்வாறு செயற்பட வேண்டும். சரிதானே? நிறுவனத்துக்கு கிடைக்கின்ற ஐய வினாக்கள் உரிய வகையில் பதிவேடில் பதியப்பட்டு அதற்குரிய விடைகள், உரிய காலப்பகுதியில் ஐய வினாக்கள் தொடர்பான விடைகள் விரைவாக அதற்குரிய விடைகள் வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பாக அவர் கவனம் செலுத்த வேண்டும். கிடைக்கின்ற ஒழுங்கில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான விடைகள் அனுப்பப்படுவது தொடர்பாக ஐய வினாக்கள் பதிவேட்டில் குறிப்புகள் பதிவு செய்யப்படுதல் வேண்டும். கிடைத்த கடிதங்கள், அவற்றுக்கு அனுப்பப்பட்ட பதில்கள் என்பவை ஒழுங்கில் கோப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு காலப்பகுதியில், ஆண்டினுடைய தொடக்கத்தில், அரையாண்டு பகுதியில், ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் கிடைத்த ஐய வினாக்கள், அவற்றுக்கு பதிலளிக்கப்பட்டவை, பதிலளிக்கப்படாத எஞ்சி உள்ளவை போன்ற விடயங்களை கண்காணித்து அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும். சரி, இந்த பகுதியையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான விடயம். சரியா? அடுத்தது, நிதி ஒழுங்கு விதி 102 பிரகாரம் நட்டத்தின் கீழ் உள்ளடங்காத இழப்புக்கள் யாவை? இதிலையும் பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்க வேணும். நட்டத்தில் அடங்கிறது, நட்டத்தில் அடங்காதது ரெண்டும் கேட்கிறார்கள். சரிதானே? வெறுமனே நட்டம் என்றால் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்கிறீங்க. நட்டத்தில் உள்ளடங்குகிறவை என்ன, நட்டத்தில் உள்ளடங்காதவை என்ன, அதில் ஒரு குழப்பமும் இருக்குது. நான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன். சரிதானே? இப்போ நட்டம் என்பதற்குள் உள்ளடங்குபவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் 102 ஒன்றில் இருக்கிற விடயம் நட்டமும் அழகாக படிப்பிச்சாச்சு. அதுக்குரிய வீடியோ எல்லாம் இருக்குது. நான் இது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நீங்கள் இவ்வளவு நாளும் படிக்காமல் இருந்துட்டு படித்த பிள்ளைகள்ங்கிறதால சில வேளைகளில் அது ஒரு கொஞ்சம் விளப்பம் குறைவாக அப்படி இருக்கக்கூடாது என்றதுக்காக, சரி தெளிவாக படிக்க வேணுன்றதுக்காக சொல்லுங்கள். இப்போது நட்டம் என்றதுக்குள்ளே அடங்குபவை எவை என்று கேட்டால், ஒன்று அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இந்த அரசாங்க உடைமைகள் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பணம், முத்திரைகள், பண்டங்கள், பயிர் வகைகள், உயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுகள் முதலியன உட்பட்ட அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். அப்போ அரசாங்க உடைமைகளினுடைய உருப்படியான நட்டம். ரெண்டாவது, அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதிலும் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில், கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட்ட பணப்பெறுமதியுடைய சொத்துக்களின் நட்டம் அல்லது சேதம். நட்டம் வேண்டாம் முழுசாக இல்லாமல் போயிட்டு, உருப்படியாக இல்லாமல் போயிட்டு, அடுத்தது சேதம் இருக்குது, பொருள் திருத்தவும். அப்போ முதலாவது அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம்.
ரெண்டாவது அரசாங்க உடைமையாக இல்லாத போதிலும் அரசாங்க கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட்ட பணப்பெறுமதியுடைய சொத்துக்களின் நட்டம் அல்லது சேதம். மூன்றாவது அரசாங்க உடைமைகளுக்கான சேதம். முதலாவது உருப்படியான நட்டம், இது மூன்றாவது சேதம். நாலாவது அரசாங்க உத்தியோகத்தினுடைய தவறினால் ஏற்பட்ட சேதத்துக்கு செலவழிக்கப்பட்ட தொகை. அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு மிஷினை பாவிக்க தெரியாமல் பாவிச்சு உடைச்சு போட்டார், அதை திருத்தினால் அந்த திருத்தின காசு திருத்துறதுக்கு செலவிட்ட தொகை இருக்குத்தானே, அந்த தொகை அது ஒரு நட்டம். அவர் நட்டமாக கருதி அவர்கிட்ட இருந்து அது பொறுப்பிக்கப்படும். இந்த நட்டம் வந்து நாங்கள் இங்கே பார்க்கிறது ஏற்பட்ட இழப்பு மட்டும் இல்லை, அந்த இழப்பை இன்னொருவர் மீது சுமத்தக்கூடியதாக இருந்தால்தான் அதை நட்டம் பண்ணி இங்கே நாங்கள் வேலை விளக்கணப்படுத்தலாம். நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்படுகிற நட்டம் என்பது அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பு ஒன்றை இன்னொருவர் மீது, அதாவது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் மீது அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் மீது பொறுப்பிக்கக்கூடியதாக இருந்தால் அவை நட்டம் என்பதற்குள்ளே அடங்கும். பொறுப்பிக்க முடியாததாக இருந்தால் அது நட்டம் என்பதற்குள்ளே அடங்காது. அதான் அது இந்த விளக்கம். சரிதானே? அப்போ இங்கே சொல்லப்படுகிற முக்கியமான விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ரெண்டுமே காசு நட்டம்தான். அங்கே காசு இல்லாமல் தான் போகுது. அரசாங்கத்துக்கு நிதி சார்ந்த இழப்பு ஒன்று ஏற்படுது. ஆனால் அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி சார்ந்த இழப்பு ஒன்று அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீது பொறுப்பிக்க வேண்டிய அல்லது அவர்கள் மீது சுமத்த வேண்டிய சந்தர்ப்பம் எது என்று சொல்லி கேட்கிறதான் நாங்கள் இங்கே நட்டம் என்பதனுள் அடங்குபவை என்று படிக்கிறோம். நட்டம் என்பதனுள் அடங்காதவை என்ற கருத்து அங்கே இழப்பு ஏற்பட இல்லை என்ற கருத்து அல்ல. இழப்பு ஏற்படுது, சரிதானே? சொத்து இல்லாமல் போகுது, அரசாங்கத்துக்கு அரசாங்க பணம் வீணாகுது, அரசாங்க பணம் அழியுது. ஆனால் அதை எவர் மீதும் நாங்கள் சுமத்த முடியாது. அந்த பொறுப்பை எவர் மீதும் சுமத்த முடியாது, எவரிடமிருந்தும் அதை அறவிட முடியாது. அதுதான் நட்டம் என்பதனுள் அடங்காதவை. அந்த தெளிவிற்கும் உங்களுக்கு நட்டம் என்பதனுள்ள அடங்குபவை என்ற என்ன, நட்டம் என்பதனுள் அடங்காதவை நீங்கள் பேசுகிறது என்ற கருத்து ரெண்டுமே இழப்புத்தான் ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பை எவர் மீதாவது பொறுப்பிக்கலாம் என்றால் அது நட்டம் என்பதில் அடங்கும். எவர் மீதும் பொறுப்பிக்க முடியாது, அரசாங்கம் பேசாமல் இருக்கணும். அரசாங்கமே அந்த பொறுப்பை அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள வேணும் என்றால் அது நட்டம் என்பதனோடு அடங்காது. அப்போ இந்த நட்டத்துக்குள்ள அடங்குறது என்ன? அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்பட்ட உருப்படியான நட்டம். அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கிற பணப்பெறுமதியுள்ள உடைமைகளுக்கான நட்டம் அல்லது சேதம். அரசாங்க உடைமைகளுக்கு சேதம். அரசாங்க உத்தியோகத்தருடைய தவறு காரணமாக ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட பணம். மேலதிக கொடுப்பனவு, கொடுக்க வேண்டியதை விட கூடுதலாக கொடுத்தது அல்லது கிரமமற்ற தவறான கொடுப்பனவு, அதாவது கொடுக்கறதுக்கு சட்டப்படி முறை இல்லாமல் கொடுத்துட்டோம் அல்லது தவறாக கொடுத்துட்டோம், தவறான நபர்களுக்கு கொடுப்பனவு செய்துட்டோம், யாருக்கோ கொடுக்க வேண்டியதை யாருக்கோ கொடுத்துட்டோம். இப்படியான இழப்புகள் நட்டம் என்பதனுள் அடங்கும். சரிதானே? நட்டம் என்பதனுள் அடங்காதவை, இதுதான் அடுத்த கேள்வி. 102 நட்டம் என்பதனுள் அடங்காதவை எவை என்று சொல்லி கேட்டால், அரசாங்கத்தின் முற்பண கணக்கு முயற்சிகள், வர்த்தக முயற்சிகளினால் ஏற்படுகிற குறைவுகள் அல்லது கணக்கில் வருகிற நட்டங்கள். அரசாங்கம் வியாபாரம் செய்து வருமானத்திலும் பார்க்க செலவு கூடவாக இருந்திருந்தால் அரசாங்கத்தின் முற்பண கணக்கு முயற்சிகள், வர்த்தக முயற்சிகளின் வியாபார நட்டங்களும் குறைவுகளும் இதை யார்கிட்ட இருந்தும் அறவிடுகிறீர்கள், யார்கிட்ட இருந்தும் அறவிட இல்லாது. அப்போ இது நட்டம் என்பதனுள் அடங்காது. என்னோட அரசாங்கம் நட்டப்படுதுன்றீங்க, அப்போ நட்டம் என்பது அடங்காது என்றால் இங்கே நட்டம் என்றது யார்கிட்டையும் அறவிடலாமா, யாரும் மீது பொறுப்பிக்கலாமா என்றால் இது பொறுப்பிக்க முடியாத இழப்புகள். ஆகவே அது நட்டம் என்பதனுள் அடங்காது. அரசாங்கத்தின் முற்பண கணக்கு முயற்சிகள், வணிக நடவடிக்கைகளினால் ஏற்படுகிற வியாபார நட்டங்களும் குறைவுகளும். இரண்டாவது, அரசாங்கத்தின் நிலையான சொத்துக்களின் மதிப்பிறக்கம், அந்த மதிப்பு குறைஞ்சு போகிறது, சரிதானே? பெருமான தேய்வு, அவற்றின் சாதாரணமான தேய்வு அழிவு. இப்போ ஒரு லைட்டை பூட்டி விடுகிறோம், அது காலங்காலமாக கடந்து உக்கி பழகல் பிடித்து பழுதாகி அப்படியே அழிஞ்சு போகுது. அது சாதாரணமான தேய்வு அழிவு, அரசாங்க சாதனங்களுடைய சாதாரண தேய்வு அழிவு. இதையும் யார்கிட்டையும் சுமப்பு. அரசாங்கத்தின் நிலையான சொத்துக்களின் மதிப்பிறக்கம், பெருமான தேய்வு, அரசாங்க சாதனங்களின் சாதாரண தேய்வு அழிவு.
அதுபோல் குளக்கட்டு, கல்வெட்டு, பாலம், வீதி, புகையிரத தண்டவாளம், கட்டடங்கள் என்பவற்றுக்கு வெள்ளம் போன்றவற்றினால் ஏற்பட்ட அழிவு, வெள்ளம், சுனாமி, மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படுகிற அழிவு. அதுபோல் அரசாங்க வருமான நிலுவைகள், அரசிறை நிலுவைகள், அரசாங்க வருமானங்கள் என்பவற்றில் அறவிட முடியாத கடன்கள் அல்லது அறவிட முடியாத சேகரிப்புகள். அரசிறை நிலுவைகள் அல்லது அரசாங்க வருமானங்களில் அறவிட முடியாத நிலுவைகள் இவை நட்டம் என்பதனுள் அடங்காது. சில புத்தகத்தில் இந்த பகுதியை போட்டிருக்காங்க பிள்ளைகள், நட்டம் என்பதனுள் அடங்காதவை என்பதுக்குள்ள இந்த பகுதி போடப்பட்டிருக்குது. காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல் முதலிய காரணங்களால் ஏற்படும் நட்டங்கள் இப்பிரிவின் ஒழுங்கு விதிகளில் அடங்குவதாக கவனிக்கப்பட வேண்டும் என்றதை அவங்க எடுத்து காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல் முதலியவற்றால் ஏற்படுகிற நட்டங்களும் இதுக்குள்ளே அடங்காது என்று போட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அது நட்டம் என்பதுள் அடங்குவதாக கருதப்படும். காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல் முதலியவை இது எப்படி என்றால் நிதி ஒழுங்கு விதி 108 பார்த்தீங்கள் என்றால் அங்கே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டங்கள் என்பதில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இது நட்டத்துக்குள்ளே வரும். சில புத்தகத்தில் இது நட்டத்தில் வராது என்று சொல்லி இருக்குது. அப்படி நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாமா, அது நட்டத்தில் வரும் என்று சொல்லி எடுத்தீங்கன்னா தான் சரி. அடுத்த கேள்விக்குள்ள நட்டங்கள் தொடர்பில் அறவிட முடியுமான ஆகக்கூடிய பெறுமதியை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும்? இல்லை, இந்த ஆகக்கூடிய பெறுமதியை தீர்மானிப்பது 105 சொல்லப்பட்டிருக்குது. நான் ஒரு 2-3 விடயங்கள் தொடர்பில் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி தந்தேன். நான் அந்த பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. எப்படி அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியை மதிப்பிடுவது, ஒவ்வொரு வகையான இழப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமாக மதிப்பீடு செய்ய வேணும், சரிதானே? நட்டத்தை அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி என்று வருகிற போது அதை நட்டத்தை அறவிடுவதற்கான உச்ச பெறுமதி என்று சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் அதுக்குள்ள 5 விதமான மதிப்பீட்டு தன்மைகள் இருக்குது. அந்த 5 விதமான மதிப்பீட்டு தன்மைகளையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கு. முதலாவது பாருங்க பிள்ளைகள், காசு. இப்போ காசோடு சம்பந்தப்பட்ட இழப்பு ஏற்படுமாக இருந்தால் அதென்ற பெறுமதி, அதை அறவிட வேணும். முதலாவது காசு, காசோலை, காசு கட்டளை, வங்கியான கொண்டு, அதாவது பணம் அல்லது பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிற ஆவணங்களாக இருந்தால் அதென்ற உண்மையான நட்டம். 2வது, அவற்றை கொடுத்து பணம் பெறக்கூடிய முத்திரைகள், டிக்கெட், பயணச்சீட்டுகள், சரிதானே? ரயில்வே ஸ்டேஷனை போகிறீங்க, அங்கே அவங்க முத்திரை கொடுப்பாங்க, அந்த பயணச்சீட்டு கொடுப்பாங்க. அவையாக இருந்தால் அவற்றின் தோற்ற பெறுமதி அறவிட வேணும். யார்கிட்ட இருந்து நட்டத்தை அறவிட போகிறோமோ அவர்கிட்ட இருந்தால் அதன் பெறுமதி. இப்போ முத்திரைகள், பயணச்சீட்டுகளாக இருந்தால் அவற்றின் தோற்ற பெறுமதி. தோற்ற பெறுமதி என்பது அதில் எழுதியிருக்கிற பெறுமதி. 3வது, அரசாங்க சொத்துக்கள் முழுமையாக இழக்கப்பட்டால், அரசாங்க சொத்துக்கள் முழுமையாக இழக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு புது பொருளால் பதிலீடு செய்வதற்கான செலவு. ஒரு புது பொருளை வாங்கி கொண்டு வரது செலவு, அதுக்குரிய சுங்கத்தீர்வை, வரி, அத்தோடு பதிலீட்டு செலவின் 1/4 பங்கு 25% மேலதிகமாக அறவிடவர். அரசாங்க சொத்து ஒன்று இழக்கப்பட்டால் அதுக்கு புதிய பொருளால் பதிலீடு செய்வதாக இருந்தால் பதிலீடு செய்வதற்கான செலவு, அதுக்குரிய தீர்வை, வரி, பதிலீட்டு செலவின் 25%. 4வது, அரசாங்க சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதே பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கான எல்லா செலவும். அரசாங்க சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுமாக இருந்தால் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா செலவுகளும் செய்யப்பட வேண்டும். மிருகங்கள், பறவைகள், மீன்கள், தாவரங்கள் போன்றவை இழக்கப்படுமாக இருந்தால் அதின் மதிக்கப்பட்ட பெறுமதி. அங்கே புது பொருளுக்கு நாங்கள் சொன்ன போல் அது பொருளின் புது விலை, இது மதிக்கப்பட்ட விலை, அதுக்குரிய தீர்வை, வரி, அதை விட அதன் மதிக்கப்பட்ட பெறுமதியின் 25% சேர்த்து வார தொகையைத்தான் நட்டமாக அறவீடு செய்ய வேண்டும். இந்த நட்டமாக அறவீடு செய்வது தொடர்பாக நட்டம் பற்றி மிக தெளிவாக ஆரம்பத்தில் படிப்பிக்கப்பட்டு காணொலிகள் போடப்பட்டிருக்கு. தயவு செய்து
சோம்பல் படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நட்டத்துக்குள்ளே கேள்வி வந்து அவங்களுக்கு வெற்றி அப்படியே புள்ளிகளை அள்ளிக்கொண்டு வரும். சரிதானே? சரி, இப்போ இதுவரையில் பேசப்பட்ட விடயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.